இயல்பா பசங்கள் மத்தியில ஒரு பொண்ணுங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, எதிர்பார்ப்பு, பொண்ணுங்களுக்கும் பசங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ஜாலி. இத ஒரு கோஎட் ஸ்கூல்ல எப்படி ஜாலியா இருக்குங்கிற மாரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா வழக்கமான இதுதான். ஒரு ஆம்பள பையன் சுமாரா இருப்பான், சாதாரண வீட்டு பையனா இருப்பான். அவனுக்கு வெள்ளையா பணக்கார வீட்டு பொண்ணு பார்த்தா கரெக்ட்டா லவ் வரும். அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் இவன தேடி தேடி லவ் பண்ணும். இவன் யாருன்னு தெரிஞ்சாலும் உன்னை திருத்துறேன்டா அப்படின்னு சொல்லி வரும். கடைசியில அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவன் திருந்திக்குவான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆட்டோகிராஃப் சேரன் மாரி தான். ஒவ்வொரு பொண்ணா பார்த்துட்டு கடைசியா ஒரு பொண்ணு ஒரு திருத்துறதுக்காண்டே வரும். அந்த மாதிரியான கதை தான். கடைசி வரையும் படிக்காம இருப்பாரு ஹீரோ. அந்த பொண்ணு சொன்ன உடனே இதை நான் சேலஞ்சா எடுத்துட்டு பண்றேன் அப்படிங்குவாரு. இல்ல உனக்காக நான் பண்றேன். நீ நான் பாஸ் பண்ணேன்னா நீ எனக்கு கிடைப்பேன்னு தெரிஞ்சா உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவாரு. அம்மா உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. சரி என்னால அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில படிச்சு அம்மா முன்னாடி காமிப்பாரு. அப்பாவுக்காண்டி படிச்சு முன்னேறுவாங்க. அப்பா படுத்துக்கிட்டே அவனுக்குள்ளேயும் ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படிங்குவாங்கல்ல. அது எல்லாம் அந்த கான்செப்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. படம் வந்து முழுக்க ஜாலியா இருக்கணுங்கிறதுல கரெக்டா கொண்டு போயிருக்காரு. அப்படியே கொண்டு போனதுனால படத்தை கடைசியில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. கிளைமேக்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி கதை கொண்டு போறதுன்னு தெரியல. ஒரு பொண்ணை லவ் பண்றது, அடுத்த பொண்ணை லவ் பண்றது, மூணாவது பொண்ணை லவ் பண்றது, அப்புறம் அந்த பொண்ணு வேணாங்கிறது, அப்புறம் பொண்ணு எந்த சீனுக்குமே வலுவான காரணம் கிடையாது. பிரேக்கப், லவ், இவரை எதுக்காக ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணணும் அதுக்கு வலுவான காரணங்கள் கிடையாது. எல்லாமே ஜாலியா ஒரு ரீல்ஸ், இன்னைக்கு யூடியூப் பேட்டர்ன்ல ரீல்ஸ் போடுற பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வர பசங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டாங்க. அது கண் பார்த்துருக்காப்ல. நமக்கான ஆடியன்ஸ் அவங்க தான். அது இன்ஸ்டாகிராம் பார்க்குற பசங்க இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் பசங்க, அவங்க தான் பிடிக்கும்னால அந்த அதுல வரக்கூடிய பசங்க யூடியூப் பசங்களை ஃபுல்லா வச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. அவங்க அது கரெக்டா இருக்கு. இந்த கதைக்கு அந்த மாதிரி பசங்க தான் கரெக்டா வருவாங்க.